ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் அரிசிபை கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான டிஃப்ரெண்டான கருப்பு கொண்டக்கடலை தோசை எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த கொண்டக்கடலை தோசை செய்கிறதுக்கு நம்ம 1 கப் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது போலவே நம்ம 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். நீங்கள் பச்சரிசிக்கு பதிலாக இட்லி அரிசி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நான் மாவு அரைக்கிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுக்கிட்டாலே போதும். நமக்கு இன்ஸ்டண்ட்டான தோசை செஞ்சிடலாம். இப்போது இந்த ஒரு மிக்சி ஜாரில் நம்ம இந்த கொண்டக்கடலையை நல்லா அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அதே போல் நம்ம ஊற வச்சிருக்கிற பச்சரிசியும் நம்ம அந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு வரமிளகா இல்லைன்னா பச்சை மிளகா ரெண்டில் நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கோங்க. நான் 2 வரமிளகா சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவை இந்த கொண்டக்கடலையை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்டாட்டம் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். குறைன்னு இருந்ததாக நல்லா இருக்காது. நல்ல ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் நீங்கள் மாவை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதே போல் நம்ம மீத இருக்கிற தனியாக எடுத்து வச்சுருக்கிற கொண்டக்கடலையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தண்ணியோட அளவு ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி நம்ம தோசை பேட்டர் நார்மல் தோசை பேட்டர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கொண்டக்கடலை தோசைக்கு ஒரு சூப்பரான ஒரு மல்லி சட்னி ரெடி பண்ண போகிறோம். இதை செய்யறதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா பொரியட்டும். அடுப்பை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா கருக விடாமல் நம்ம வறுத்துக்கலாம். இதில் ஒரு 2 பல் பூண்டு நறுக்கி சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் 3 பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு ஒரு 2 தக்காளியை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லி சிலை சேர்த்துருக்கேன். அப்புறம் நறுக்குன தேங்காய் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கின பிறகு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா நம்ம மைய சட்னி எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். சூப்பரான மல்லி சட்னி, அதுவும் இந்த கொண்டக்கடலை தோசைக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு மல்லி சட்னி. இப்போ நம்ம தோசை வார்க்க ஆரம்பிச்சோம்னா ரொம்ப சூப்பராக வரும். நம்ம தோசை தவா வச்சுட்டு கொஞ்சோண்டு நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றலாம். ரொம்பவே சூப்பரான கிறிஸ்பியான தோசையே உங்களுக்கு கிடைக்கும். தோசை வாக்குறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவே வரும். டேஸ்ட்டும் ஹெல்த்தியும் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.